தகர்ப்பவரே தயவை காண செய்தீரே தடைகளை தகர்ப்பவரே தயவை காண செய்தீரே தூளில் இருந்தும் உயர்த்தினீ தூக்கி என்னை இருத்தினீ துதித்து பாட வைத்தீர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவர் தூளில் இருந்து உங்களை உயர்த்துகிற தேவன். அதனாலதான் நீங்க துதித்து பாட வேண்டியது அவசியமாயிருக்கு. ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். அதனாலதான் உங்கள் வாயை விரிவாய் தர, நீங்க விரிவாய் திறக்கும் போது உங்க உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? வெளியே வரும். வெளியே உங்க உள்ளத்திலிருந்து வார்த்தையா வெளியே வந்துச்சுன்னா அது எங்க போய் சேரும்? தேவனிடத்துல போய் சேரும். தேவனிடத்துல போய் சேர்ந்ததுன்னா என்ன நடக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பேசுனீங்களோ, என்ன வார்த்தையை சொன்னீங்களோ அதற்கு அவரிடத்திலிருந்து பதில் வரும். அல்லேலூயா சொல்லாங்களா? அதனாலதான் உங்கள் வாயை விரிவாய் திறக்க வேண்டும். அப்படி திறக்கும் போது அவரிடத்திலிருந்து பதில் வருதுன்னா நீங்க இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிச்சயமாய் நிரப்பும். அதுதான் அவருடைய வார்த்தை. அதுதான் அவர் கொடுக்கிற நம்பிக்கை. அது அவர் மேல் நம்மை விசுவாசமாய் பற்றி கொள்ள செய்யும். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்த்தது 130வது சங்கீதம் இல்லைங்களா? அதுல 8 வசனங்கள் இருக்கிறது. அந்த 130வது சங்கீதத்தை ஆரோகண சங்கீதம் என்று சொல்லுவார்கள். அதிலேயே இருக்கும் அது ஆரோகண சங்கீதம். ஆரோகணம் அப்படின்னா கீழிருந்து மேலே ஏறுவது. கீழிருந்து மேலே ஏறுவதுன்னா சுருதியோடு பாடுவதற்கு ஒப்பானது. ஏற்ற இறக்கமாய் என்ன இருக்கும்? ஒரு பாடல் ஏற்ற இறக்கமாய் இருக்கிறதுக்கு பேர் வந்து சுருதின்னு சொல்லுவாங்க, ராகமா. அதுல மேலிருந்து கீழே இறங்கி பாடுறதும் இருக்கும், கீழிருந்து மேலே ஏறி பாடுறதும் இருக்கும். ஆனா அதிகமா எல்லாரும் விரும்புறது மெலடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து கீழிருந்து மேலே ஏறி பாடுவது. அதுதான் ஈஸியாவே மனதுக்குள்ள போய் தங்கும். ஆமென். அந்த மாதிரி ஆரோகண சங்கீதம் இது கீழிருந்து மேலே ஏறுவது. இதை எப்ப பண்ணுனாங்கன்னு அடிக்கடி நம்ம சொல்லி இருக்கிறோம். எருசலேமுக்கு யாத்திரை பண்ணுகிறவர்கள். எருசலேம் தேவாலயம் எங்க இருக்கு? மலை மேல இருக்குது. எருசலேமுக்கு போகும்போது, எருசலேம் மலை மேல ஏறும்போது ஏற்றமா நல்லா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்களாமா? அதே பிரசனத்தோட, தேவ பிரசனத்தோட அங்க போய் அமர்ந்து இருக்கணும்னு சொல்லி, சலிப்பு தெரியக்கூடாது அதோட சேர்ந்துன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை நீங்க இதுல வந்து பாடலா நம்ம சொல்றோம், சங்கீதமா சொல்றோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா துதித்து கொண்டே ஏறுவார்களாம். ஒரு வெளியா சொல்லாமா? இன்னைக்கு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் துதிக்க சொன்னா நம்ம வாயிலிருந்து வார்த்தை வரமாட்டேங்குது. நிச்சயமா இனிமேல் உங்க வார்த்தைய என்ன பண்ணுவார்? உங்க உள்ளத்திலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார் நம்புறேன். ஆமென். அப்போ இந்த சங்கீதம் 130வது அதிகாரத்தை 4 அடிப்படையில நம்ம எல்லா சங்கீதத்தையுமே 4 அடிப்படையில பிரிக்கலாம். இந்த 4 அடிப்படையில இந்த 130வது சங்கீதத்தை நாம் பிரிக்கும் போது 1 தலைப்பு, 2 பொருள், 3 ஆசிரியர், 4 ஐந்தாகமம், பஞ்சாகமம் சொல்லுவாங்க. இந்த 4 அடிப்படையில எல்லா சங்கீதத்தையும் பிரிக்க முடியும். அப்படி இந்த 130வது சங்கீதத்தை பிரித்து பார்க்கும் போது தலைப்பின் அடிப்படையில் இந்த சங்கீதம் நெருக்கத்தின் ஜெபங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நெருக்கத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரை நோக்கி வேண்டுவது, விண்ணப்பம் செய்வது, ஜெபம் செய்வதை நெருக்கத்தின் ஜெபங்களாக சொல்லப்படுகிறது. ஆமென். அதான் தலைப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை பொருள் அடிப்படையில் பார்க்கும் போது
அதுல இருக்கிற பொருள், நீங்க அந்த சங்கீதத்தை வாசிச்சு முடிக்கும் போது அதுல இருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தா, மனம் வருந்தி மன்னிப்பு கோரும் சங்கீதங்களில் ஒன்றாக இந்த சங்கீதம் இருக்கிறது. ஒருத்தர் மனம் வருந்தி மன்னிப்பு கோரும் போது எப்படியெல்லாம் பேசுவாரோ அதன்படி இந்த சங்கீதம் என்ன பண்றது இருக்குது. மூன்றாவது ஆசிரியர் அடிப்படையில் பார்க்கும் போது இதற்கான ஆசிரியர் யாருன்னு கொடுக்கப்படவில்லை அப்படின்னா தெரியவில்லை. நான்காவது ஐந்தாகமும் அடிப்படையிலே, பஞ்சாகமும் அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது தேவனும் அவருடைய வார்த்தையும் என்கிற அடிப்படையிலே அவருடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதுதான் இந்த சங்கீதத்தில் 130வது அதிகாரத்தை நாம் பிரித்து பார்க்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டியது சொல்லப்பட்டிருப்பது. இத 130ஆம் அதிகாரத்தை வசன அடிப்படையில அடுத்தது நம்ம பிரித்து பார்க்கும்போது 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா பாவங்களில் இருந்து கூப்பிடுகிற சத்தமாக இருக்கிறது. ஒரு மனிதன் பாவங்களில் இருந்து கூப்பிடுகிற சத்தம், அதாவது அந்த பாவங்கள் இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவில் இருந்து தேவனை நோக்கி கதறுகிற ஒரு சத்தமாய் இருக்கிறது. 3-4 வசனங்களை பார்க்கும்போது மன்னிக்க சொல்லி வேண்டுவதாக இருக்கிறது. 5-6 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருக்காக காத்திருக்களை சொல்லுவதாக இருக்கிறது. 7-8 வசனங்களை பார்க்கும்போது மீட்பை பெறுதலை பெற சொல்லுவதாக இருக்கிறது. ஒரு நிலையா சொல்லாமா? 1-2 வசனம் பார்த்தீங்கன்னா பாவங்களிலிருந்து கூப்பிடுகிற வசனமாய் இருக்கிறது. 3-4 பார்க்கும்போது மன்னிக்க சொல்லி மன்னிக்க வேண்டுவதாய் இருக்கிறது. 5-6 பார்க்கும்போது கர்த்தருக்காக காத்திருக்களை சொல்லுவதாய் இருக்கிறது. 7-8 வசனங்களை பார்க்கும்போது மீட்பை பெறுதலாய், இந்த மாதிரி 4 விதமாக வசனங்களையும் பிரித்து பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு நிலையா சொல்லாமா? ஆகவே சொன்ன தூளில் இருந்து உங்களை உயர்த்தின தேவன், துதித்து பாட வைக்கிற தேவன். ஆமென். ஆகவே அல்லேலூயான்னு சொல்லி ஆனந்தமா நம்ம என்ன பண்ணணும்? பாடணும், துதிக்கணும். ஆமென். ஒரு நிலையா சொல்லாங்களா?